கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லெந்து நாட்களின் முதல் நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகில் பல்வேறு மூலைகளில் மனிதர்களுக்கு நடக்கிற பல்வேறு அநீதிகள் வற்புறுத்தலின் பெயரால் நடக்கின்றது. வற்புறுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய நினைவுக்கு நிறைய அநீதிகள் ஞாபகம் வரும். அதில் மிகவும் முக்கியமான, அநேகரால் கவனிக்கப்படாத ஒரு அநீதி இடப்பெயர்வு. ஒரு மனிதனை வன்முறையை காட்டி, உயிர் பயத்தை காட்டி, அவனுடைய வாழ்வாதாரத்தை பிரித்து, அவனுடைய மக்கள், இனம், மொழி எல்லாவற்றையும் பிரித்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பெயருவதற்காக வற்புறுத்தப்படுகின்ற ஒரு நிலை. அந்த நிலைக்கு பெயர்தான் ஃபோர்ஸ்ட் மைக்ரேஷன். 2011 ஆண்டிலே சிரியா என்கின்ற ஒரு நாட்டில் மக்கள் ஆளுகின்ற அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டத்தையும் நிறைய கிளர்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அரசாங்க அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இதை எப்படி அடக்குவது என்று தெரியவில்லை. எளிதாக அடக்குவதற்கு அவர்கள் கையாண்ட ஒரு முறைதான் வன்முறை, இராணுவ வன்முறை. அந்த நாட்டின் ஜனத்தொகையில் பாதிக்கு மேற்பட்டவங்க பல்வேறு நாடுகள் அகதிகளா, சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், குழந்தைகளிலிருந்து, பெண்களிலிருந்து, வயதானவர்களிலிருந்து எல்லாரும் அநேக பேர் தங்களுடைய வாழ்வை இழந்த, அடையாளத்தை இழந்து, ஒன்றுமே இல்லாமல் இடம்பெயர்ந்து போனார்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23 25 வசனத்திலும் நாம் பார்ப்பது அதுதான். இஸ்ரவேல் மக்கள் இடம்பெயர்ந்து, விருப்பப்பட்டல்ல, பஞ்சம் வந்ததாலும், வாழ வழி இல்லாததாலும் வற்புறுத்தப்பட்டு இடம்பெயர்ந்து எகிப்திற்கு சென்று அடிமைகளானார்கள். அந்த அடிமைகளின் கூக்குரலை கடவுள் கேட்டார். இந்த இடம்பெயர்ந்த மக்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் மனிதர்கள் ஆகிய பலருக்கு தோன்றுகின்ற கேள்வி, இவர்களோடெல்லாம் கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வி. ஆம், கடவுள் இருக்கிறார். அவர்கள் எந்த எல்லையில் நின்று கொண்டிருக்கிறார்களோ அதே எல்லையில் அவர்களோடு கூட இணைந்து கடவுள் நின்று கொண்டிருக்கிறார். அவர்கள் எந்த உணவிற்காக இயங்குகிறார்களோ அதே உணவிற்காக கடவுளும் இயங்குகிறார். அவர்கள் எதை நினைத்து அழுகிறார்களோ அதை நினைத்து கடவுள் அழுகிறார். இவை எல்லாவற்றையும் அரசாங்கம் கேட்கின்றதா, ஐக்கிய நாடுகள் கேட்கின்றதா, அருகில் இருக்கின்ற மனிதர்கள் கேட்கின்றார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு உண்மை, கடவுள் இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் தேடுகின்ற கடவுள், நாம் தேடுகின்ற கடவுள் இவர்களோடு இன்று ஏதோ ஒரு எல்லையில் நின்று கொண்டு இவர்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த கடவுளை நாம் தேடுவோம். அந்த கடவுள் நம்மை இத்தகைய மக்களுக்கு நேராக அழைத்துச் செல்வார். ஒருவேளை அங்கு கடவுளை நம்மால் காண முடியும். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.